பிரண்டை வச்சு ஒரு சூப்பரான தொக்கு எப்படி செய்யறது பார்க்கலாமா? நல்லா சுத்தம் செஞ்சு நார்லாம் எடுத்து கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் பொலி உளுந்த பருப்பு, இல்லைனா உருட்டு உளுந்த பருப்பு கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சிருக்க பிரண்டைகளை போட்டு நல்லா வதக்கணும். பிரண்டை வந்து நல்லா நிறம் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கணும். இல்லைன்னு சொன்னால் தொண்டையை அரிப்பு எடுத்துரும். பிரண்டை வந்து நல்லா எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த அரிப்பு தன்மையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த கலர் பச்சை நிறம் மாறி நல்ல பழுப்பு நிறம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். டைம் எடுத்து வதக்கிக்கோங்க. அவசரப்பட்டு வதக்காம அரைச்சிட்டிங்கன்னா தொண்டையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அது வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த எண்ணெயில் ஒரு துண்டு இஞ்சி போட்டு நிறைய பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கி அது கூட சின்ன வெங்காயம் போடுங்க. அதுதான் நல்லா டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் கருவேப்பிலையில போட்டு நல்லா வதக்கி இது கூடவே தேவையான அளவு புளி போட்டுக்கோங்க. புளி நல்லா போட்டு அது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. புளி கொஞ்சம் நிறைய இருக்கணும். அப்பதான் இந்த தொக்குக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் அந்த பிரண்டையோட சேர்த்து இதையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. மறுபடியும் கடாயில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூட நறுக்கின பூண்டு பற்களை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறையா போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், காயப்பொடி கொஞ்சமா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பிரண்டை விழுது இருக்கு பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதை ஒரு வாரம் வச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி பிரண்டை தொக்கு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. எலும்பு உடைஞ்ச எலும்பை கூட ஒட்ட வைக்கிற சக்தி இந்த பிரண்டையில இருக்கு. அடிக்கடி உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தொக்கு டேஸ்டா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.